ஷிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொல்றாங்க. அந்த சகோதரி இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொன்னுட்டு அவங்க கேட்கறாங்க, கணவரை கொன்னுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன். அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றா, இல்ல மோடிட்டு போய் நான் கொன்னன்னு சொன்ன அப்படின்னு. அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க, லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வெர்ஸ் கேட்கறாங்க. சொல்லாதவங்கள 3 புல்லட் தலையில் ஒண்ணு காதுல சொல்றாங்க. சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா, இதுல அவங்களை காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள். பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா பெகல்காம்ல இருந்து 3 கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி. அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லுவோம். நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான், ஒன்றுதான், நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அவன் நீ வெர்சு சொல்லுன்னு தானே கேட்கிறோம், அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பார்க்கிறோம். அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கிறேன்.